26 அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு எழுச்சியான 25வது ஆண்டு எழுச்சியான ஆண்டாக இருக்கும். பிறந்திருக்க ஆண்டு உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த இடர்பாடுகள், புயல், சீற்றம், இயற்கையினுடைய இடர்பாடுகள் இருந்து உலக மக்களை ஆண்டவன் காப்பாற்ற வேண்டும். எல்லா மதமும் அதைத்தான் சொல்லுகிறது. மக்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த விடிய ஆட்சியிலிருந்து விடியல் கிடைக்கிறதற்கு ஒரு பயணமாக இந்த ஆண்டு பயணிக்கும் என்று நான் நம்புகிறேன். கடந்த 24 நடந்த விரும்பத்தகாத சம்பவங்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவிக்கு ஏற்பட்ட அந்த வன்கொடுமை இனி எந்த பெண்ணுக்கும் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதுதான் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் உடைய எண்ணம். இனிமேல் இது போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள், சிறுவர் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைகள் தமிழகத்தில் அரங்கேற்றக்கூடாது. மீண்டும் தமிழக அமைதி பூங்காக இருக்க வேண்டும். இதுக்கு புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்ல ஆட்சியை மலர வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழியிலே பின்பற்றி இன்றைக்கு தமிழகத்துக்கு விடியல் நோக்கி பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். சரி, நீங்கள் போங்க. என்னங்க நல்லதே நினைப்போம். ஆண்டு துவக்கத்தில் நல்லதே நினைப்போம். நீங்கள் சொல்கிறது அனைத்தும் நிறைவேற வேண்டும். நிறைவேறும். அதை எங்கள் எடப்பாடியார் பார்த்துக் கொள்வார். 2025 அதிமுக பெறப்போற வளர்ச்சி என்ன சார்? இது இப்போவே வளர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாடு, இன்றைக்கி நேற்றை கூட ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியல் பயணத்தில் அரசியல் செய்கின்ற தமிழ்நாட்டு மக்களுக்காக வேண்டியதை பெற்றவர் என்ற நம்பிக்கையே தமிழக மக்களுடைய மத்தியிலே 66% மக்கள் இன்றைக்கு எடப்பாடியாருக்கு பின்னாலே அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கி எடப்பாடியார் திகழ்கிறார். இன்றைக்கி தமிழகத்துடைய முதல்வராக இருப்பவர் 8% மக்கள் மட்டுமே அவருடைய ஆட்சியை விரும்புகிறார் என்ற ஒரு செய்தி குறிப்பும் ஒரு பத்திரிகையில் பார்த்தேன். எனவே இந்த ஆண்டு கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு எழுச்சி மிகு ஆண்டாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மகிழ்ச்சி தரத்தக்க ஆண்டாக இருக்கும். அது அவருக்கு தான் வெளிச்சம். ஏன்னா நாங்கள் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார், புரட்சி தலைவர் அம்மா அனைவருமே அந்தந்த காலகட்டத்தில் தமிழக மக்களுக்கு இருக்கிற நிதி இருக்கிற சூழ்நிலையில் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற தமிழர் திருநாள் பொங்கல் தொகுப்பை தொகையோடு வழங்கியிருக்கிறார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் முத்தாய்ப்பாக 2500 வழங்கினார், 1000 வழங்கினார், முழு கரும்பு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த ஆட்சியில் அன்றைக்கு இதே முதலமைச்சர் 5000 ரூபா கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு 5000 ரூபாய் என்ற மதிப்பு இன்றைக்கு ஏறத்தாழ 30,000 ரூபாய்க்கு மதிப்புள்ளது. இந்த ஆட்சியாளர் உண்மையிலே மக்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் 30,000 ரூபா கொடுக்க வேண்டும். ஆனால் அதிலும் இன்றைக்கு இந்த ஆட்சியினர் எதை செய்யவில்லை. அன்றைக்கு 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னவங்க இன்றைக்கி போன தடவை போராடி எடப்பாடியாருடைய போராட்டத்தின் அடிப்படையில் தான் முழு கரும்பும் இந்த 1000 ரூபாய் இப்போ கிடைத்தது தமிழக மக்களுக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தது. உறுதியாக இந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் உண்மையிலே அவங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. தமிழகத்தில் அம்மா அவர்கள் 2% இடஒதுக்கீடை உள்ளொதுக்கீடு கொடுத்தார்கள். இந்த அரசு துறையில் பணியில் சேர்கிற விளையாட்டுத்துறை வீரர்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் 3% உயர்த்தி வழங்கினார். இரண்டாவது முதலாக
புரட்சி தமிழர் எடப்பாடியாரத்தில் மதுரையில் தான் ஒலிம்பிக் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் சோலை ராஜா மற்றும் விளையாட்டு வீரர்கள் எல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது 1 கிலோமீட்டர் அளவுக்கு நின்று வரவேற்பு கொடுத்து தங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் கேட்டு எங்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னார். விளையாட்டு 3% இடக்கு ஒதுக்கீடு கொடுத்தார். அதே மாதிரி இன்றைக்கு கபடி வீரர்கள் மற்ற வீரர்களும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு என்பது உயிரை பணைய வைத்து விளையாடுகிற விழா. அந்த ஜல்லிக்கட்டு அதில் நிகழ்வு பெறுகிற உயிரை துச்சமென மதித்து மாடுபிடி வீரர்களாக இருக்கின்ற அவர்களுக்கு இந்த அரசு காப்பீட்டு திட்டமும் தர வேண்டும், உரிய இழப்பீடும் கொடுக்க வேண்டும். ஏன்னால் இந்த ஆட்சியில் சாராயம் குடித்து இறந்தாலே 10 லட்சம் அறிவிக்கிறாங்க. சாராயம் விற்கிறவனுக்கும் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, 50,000 ரூபா கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அரசு வீராங்கனைகளுக்கு தாராளமாக நிதி உதவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கி அதனுடைய அமைச்சராக இருப்பார், விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையாரிடத்தில் பெற்று இந்த ஆண்டு விளையாட்டு வீரர்களாம் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் அவர் கொடுப்பார் என்று நினைக்கிறேன். அவர் கொடுக்காவிட்டால் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் 2026 ஆட்சி அமர்ந்தவுடன் விளையாட்டு வீரர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையை அவர் கேட்கின்ற தொகைகளை கொடுப்பார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.